ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி விக்கியின் 0 to Hero. ஒரு மனுஷன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா மட்டும் இல்லாம மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதி, பகுத்தறிவு சிந்தனையாளன், சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் அப்படின்னு எக்கச்சக்கமான குணங்களோட இருக்க முடியுமா? இது மட்டும் கிடையாதுங்க, வரலாற்று ஆசானாகவும் விளங்கியிருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில ஒரு இருளை நீக்கி வெளிச்சத்தை தந்திருக்கக்கூடிய கதிரவன் அப்படின்னு கூட இவர் நிறைய பேர் புகழ்ந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சமூகத்திற்காக அர்ப்பணிச்ச மாபெரும் சிற்பியான டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பத்தி தான் ரேடியோ சிட்டி ஆர்ஜே விக்கி கூட 0 to Heroல இன்னைக்கு நம்ம பேச போறோம். 1891 ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி இந்தியாவுல உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல பிறக்கிறாரு பீமாராவ் ராம்ஜி. அவர் தான் இன்னைக்கு நம்ம போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலயே பல அடிகளை வாங்கியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தனி மண்பானையில தண்ணீர் குடிக்கிறது, குதிரை வண்டியில போறப்ப இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாதி வெளியிலே இறக்கி விடுறது, பள்ளியில படிக்கும் போது ஒதுக்கி உட்காரப்படுறது, இந்த மாதிரி பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சிருக்காரு தன்னோட பள்ளி பருவத்திலேயே. பீமாராவ் தன்னுடைய ஃபேவரட்டான ஆசிரியரான அம்பேத்கர் அவர்களுடைய பேரை தான் தன்னோட குடும்ப பெயரை நீக்கிட்டு தன்னோட பெயரா மாத்திக்கிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேலை காரணமா இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்றாங்க. மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையில கூட கல்வியை விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இருந்த பரோடா மன்னருடைய உதவியால மும்பை பல்கலைக்கழகத்துல இளங்கலை படிப்பை தொடர்ந்து அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில இளங்கலை பட்டமும் பெறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் பரோடா மன்னரோட அரண்மனையில படைத்தலைவரா கூட இவர் பணியாற்றி இருக்கிறாரு. உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா செல்லக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்ற ஒரு பெருமையும் பெற்றவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதன் பின்பு கொலம்பியா பல்கலைக்கழகத்துல சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம் மற்றும் சமூகவியல் அப்படின்னு எல்லா பாடங்கள்லயும் கற்று தேர்றாரு அண்ணல் அம்பேத்கர். 1915 பண்டைய இந்தியாவுடைய வர்த்தகம் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு அப்படின்ற ஒரு ஆய்வு பண்றாரு. அதை பாராட்டி கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி இவர் இன்னும் நிறைய ஆய்வுகளும் பெற்று நிறைய பட்டங்களும் கூட பெற்றிருக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையில நிறைய அடிகளை தாண்டி வந்ததுனால இந்தியாவுக்கு வந்த உடனேயே இவர் செய்யற முதல் வேலையே என்னன்னா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்ற போராட்டத்தை கையெழுத்துக்கிறாரு. பகிஷ்கிருத ஹிதகாரணி சபா அப்படின்ற ஒரு அமைப்பையும் இதுக்காக நிறுவுறாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு கட்டத்துல இவர் என்ன வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னா, ஒரு தொகுதியில புது வேட்பாளர் தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கணும், இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு போராடி இருக்கிறாரு. ஆனா இதை ஏற்க காந்திஜி அப்போ மறுத்திருக்காரு, உண்ணாவிரதமும் மேற்கொண்டிருக்கிறாரு. இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1931 காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்புல தனி தொகுதி அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் அவர் வாழ்க்கையில எக்கச்சக்கமான போராட்டங்களை கையில் எடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் தீண்டாமை. தீண்டாமை அப்படின்றது ஒரு சமூக பிரச்சனை மட்டும் இல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தி தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வராரு அண்ணல் அம்பேத்கர். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை பெற்ற உடனே காங்கிரஸ் அரசு இவரை சட்ட அமைச்சரா பதவி ஏற்கும்படி அழைக்கிறாங்க. அதன் பேர்ல இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சரா பதவி ஏற்கிறாரு. இந்திய அரசியல் சாசன சபையுடைய தலைவராகவும் பொறுப்பேற்கிறாரு. நவம்பர் 26, 1949 அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலான இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைச்சிருக்கிறாங்க. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு குடிமக்களோட உரிமைகளுக்கு பல வகைகள்ல பாதுகாப்பு அளிக்கும் வகையில இருந்திருக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் இன்னமும் இது ஒரு மிக சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு கருதுறாங்க. இந்த சட்டங்களை கொண்டு வருவதுல நேருவுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. 1951 மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட பதவியவும் ராஜினாமா செய்யறாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணல் அம்பேத்கர் தான் ஹிந்து மதத்துல இருக்கிறதுனாலதான் தன்னால மக்களுக்கு சரியா போராட முடியல, இது ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு கருதிய அவரு பௌத்த சமய கொள்கைகள் மீது ஈடுபாடு கொண்டு 1956 அக்டோபர் 14 பௌத்த சமயத்திற்கு முழுமையாக தன்னை மாத்திக்கிறாரு. தன்னோட வாழ்க்கைய மக்களுக்காக முழுசா அர்ப்பணிச்ச அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நிறைய பொன்மொழிகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்க, அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம், யார் பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் கவலை வேண்டாம், நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான்
இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொன்மொழிகளை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே திறமை பெற்று தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடிவெள்ளியா ஈடு இணையற்ற ஜோதியா விளங்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்து நிறைய வழிகளை தாங்கி வாழ்க்கையில சாதிக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு இந்திய அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ. Radio City Podcast. Radio City Vicky in 0 to Hero.